மோடி இன்று மேற்கு வங்கம் செல்கிறார். அங்கு அவர் 1010 கோடி ரூபாய் செலவில் 2.5 லட்சம் வீடுகளுக்கு பைப்லைன் மூலம் கேஸ் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். நாட்டின் நலனை சசி தரூர் எம்பி முதன்மையாக கருதுவதால் தலைவர்கள் அவரை தாக்குகின்றனர். அவர் காந்தி குடும்ப நலனை கருதாமல் நாட்டு நலன் குறித்து பேசுவதால் தாக்கப்படுகிறார் என பாரதிய ஜனதா தேசிய செய்தி தொடர்பாளர் சேஷாத் பூனாவல்லா கூறியுள்ளார். நேற்று மாலை துல்ஹஜ் மாத பிறை சென்னையில் தெரிந்ததால் தமிழகத்தில் வரும் ஜூன் 7ஆம் தேதி பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படும் என தமிழக தலைமை காஜி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆவடி காவல் ஆணையரகத்துக்குட்பட்ட பகுதிகளில் நடந்த இணையதள மோசடிகளில் பாதிக்கப்பட்ட 6 நபர்களுடைய 20,55,000 ரூபாய் பணத்தை போலீசார் மீட்டுள்ளனர். அவற்றை உரியவர்களிடம் ஆவடி காவல் ஆணையர் சங்கர் வழங்கினார். இம்மாதம் 4 இணைய மோசடி வழக்குகளில் 16 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோழிங்கர் அருகே புலிவலம் கிராமத்தில் 10ஆம் வகுப்பு படிக்கும் 15 வயது மாணவியை வீடு புகுந்து கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவத்தில் ஒருவர் போலீசில் சிக்கினார். மற்றொருவர் தப்பிவிட்டார். அவரை தேடி வருகின்றனர். அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வழக்கில் ஞானசேகரனுக்கு பின்னால் இருந்த அந்த சார் யார் என்பதற்கு மட்டும் விடை கிடைக்கவில்லை. திமுக அரசு வீட்டுக்கு அனுப்பப்படும் போது அதற்கான விடையை கண்டுபிடிப்போம் என இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் கூறினார். தமிழில் இருந்துதான் கன்னடம் பிறந்தது என நான் அன்பினால் சொன்னேன். அதற்காக மன்னிப்பு கேட்க மாட்டேன். நான் உட்பட அரசியல்வாதிகள் மொழி குறித்து பேச தகுதி இல்லாதவர்கள் என நடிகர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் சட்டசபையின் சிறப்பு கூட்டத்தை கூட்டி மாநில அந்தஸ்து குறித்து பேசுவதை நான் விரும்பவில்லை. அதற்காக மாநில அந்தஸ்து பேச்சுவார்த்தை நின்றுவிடவில்லை. மத்திய அரசுடன் பேச்சு தொடர்கிறது என ஜம்மு காஷ்மீர் முதல்வர் ஒமர் அப்துல்லா கூறினார். பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விளக்குவதற்காக ரவிசங்கர் எம்பி தலைமையில் இந்தியாவின் அனைத்து கட்சி பிரதிநிதிகள் குழு இத்தாலி சென்றுள்ளது. ரோமில் அக்குழுவினர் இத்தாலி வெளியுறவு துணை செயலாளர் மரியா திரிபோடியை சந்தித்து பேசினர். செபி அமைப்பின் முன்னாள் தலைவர் மாதபி புரி பூச் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் பெரும்பாலும் அனுமானங்கள் அடிப்படையில் உள்ளன. அவை உறுதிப்படுத்தப்படவில்லை என கூறி அவர் மீதான புகார்களை லோக்பால் அமைப்பு முடித்து வைத்திருக்கிறது. இஸ்ரேல் விமானப்படை நடத்திய தாக்குதலில் நீண்ட காலமாக தேடப்பட்டு வந்த ஹமாஸ் அமைப்பின் தலைவர் முகமது சென்வரை கொன்றுவிட்டோம் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அறிவித்துள்ளார். இந்த ஆண்டு வெயிலின் தாக்கம் அதிகம் இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கடந்த 4ஆம் தேதி கத்திரி வெயில் தொடங்கியது. இன்றுடன் அக்னி வெயில் முடிவுக்கு வந்தது. கோடை மழையால் வெயிலின் தாக்கம் பெரிதாக இல்லை. தென்மேற்கு பருவமழையும் முன்கூட்டியே பெய்யத் தொடங்கியது. இன்றுடன் கத்திரி வெயில் முடியும் நிலையில் மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். சென்னை அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைதான ஞானசேகரன் மீது 11 பிரிவுகளின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டு 100 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அத்தனை குற்றச்சாட்டுகளும் நிரூபணமானதாக அறிவித்த சென்னை மகளிர் கோர்ட் நீதிபதி எம் ராஜலட்சுமி ஞானசேகரன் குற்றவாளி என தீர்ப்பளித்துள்ளார். அவருக்கான தண்டனை விவரம் ஜூன் 2ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். ஞானசேகரன் குற்றவாளி என நீதிபதி தீர்ப்பு அறிவித்தவுடன் கதறி அழுத அவர், என் அப்பா இறந்துவிட்டார், நிறைய கடன் உள்ளது, அம்மா, சகோதரி மற்றும் மகளையும் கவனித்துக் கொள்ள வேண்டிய கடமை எனக்கு உள்ளது. எனவே குறைந்தபட்ச தண்டனை வழங்கவும் தனது வங்கிக் கணக்கு முடக்கத்தை நீக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளார். அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வழக்கில் 5 மாதங்களில் நீதி கிடைத்துள்ளது என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மாணவிக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக வழக்கை துரிதமாக நடத்தி 5 மாதத்தில் நீதியை பெற்றுத் தந்துள்ளது நமது காவல்துறை. விசாரணை அதிகாரிகளுக்கும் அரசு வழக்கறிஞர்களுக்கும் நீதிமன்றத்துக்கும் நன்றி என ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் நிலவும் முக்கியமான கேள்விகளுக்கு இன்னும் விடை கிடைக்கவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். மிக மிக முக்கியமான இந்த வழக்கின் மூல கேள்வியான யார் அந்த சார் என்ற கேள்வி இன்னும் அப்படியே உள்ளது. யாரை காப்பாற்ற இந்த வேகம்? பாதி நீதியால் தப்பித்து விடலாம் என்று எண்ணினால் அந்த எண்ணம் ஒருபோதும் ஈடேறாது என திமுக அரசை கேள்வி கேட்டுள்ளார். குற்றங்களின் கூடாரமாக அன்று அரசை நடத்தி இன்று அவதூறுகளை அள்ளித் தெளித்து மலிவான அரசியல் செய்ய துடிக்கும் எதிர்க்கட்சியினரின் எண்ணத்தை தவிடு பொடியாக்கி உள்ளோம். சட்ட நீதியையும் பெண்கள் பாதுகாப்பையும் எந்நாளும் உறுதி செய்வோம் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். அண்ணா பல்கலை மாணவி பாலியல் தொல்லை சம்பவத்தில் சென்னை மகளிர் கோர்ட் அளித்த தீர்ப்பு வரலாற்று சிறப்பு வாய்ந்தது என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேலும் நீதிக்காக தொடர்ந்து போராடிய மாணவிக்கு கிடைத்த வெற்றி என்றும் குறிப்பிட்டுள்ளார். அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வழக்கில் ஞானசேகரன் குற்றவாளி என்ற கோர்ட்டின் தீர்ப்பை நான் வரவேற்கிறேன் என முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அவரது எக்ஸ் தளத்தில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளும் பாலியல் குற்றங்களும் கடுமையாக கையாளப்பட வேண்டும்,
இதுபோன்ற குற்றங்கள் மீண்டும் நடக்காதபடி கோர்ட் கடுமையான தண்டனை வழங்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது என்று பதிவிட்டுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கு தீர்ப்புக்கு காரணம் காவல்துறை என ஸ்டாலின் கூறுவது மனசாட்சியற்ற பச்சை பொய் என தவிக தலைவர் விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். கோர்ட்டின் நேரடி கண்காணிப்பால் தான் இந்த வழக்கு விரைவில் முடிவுக்கு வந்தது என அவர் கூறினார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் தொல்லை வழக்கில் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டுள்ள ஞானசேகரனுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று பெண்கள் எதிர்பார்ப்பதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை தெரிவித்துள்ளார். மேலும் 5 மாதங்களில் இதன் விசாரணை நிறைவடைந்தது ஆறுதல் அளிப்பதாகவும் கூறியுள்ளார். அண்ணா பல்கலை பாலியல் வழக்கில் ஞானசேகரன் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டது ஆறுதல் அளிக்கிறது. அவருக்கு துணை போனவர்களையும் கண்டறிந்து கோர்ட் தண்டிக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். குற்றவாளிக்கு வாழ்நாள் முழுதும் சிறை தண்டனை வழங்கப்படுவதை அரசு உறுதி செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்ட மாணவிக்கு இழப்பீடு உள்ளிட்ட உதவிகளை அரசு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ஜூன் 19ஆம் தேதி நடக்கவுள்ள ராஜ்யசபா எம்பிக்களுக்கான தேர்தலில் திமுக சார்பில் வில்சன், சிவலிங்கம், ரொக்கையா மாலிக் என்கிற கவிஞர் சல்மான் போட்டியிடுவார்கள் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மற்றொரு இடம் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு ஒதுக்கப்படுகிறது என்றும் தெரிவித்துள்ளார். லோக்சபா தேர்தலில் செய்த உடன்பாடு அடிப்படையில் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு ராஜ்யசபாவில் ஒரு இடம் ஒதுக்கப்படுவதாக திமுக அறிவித்துள்ளது. இதன் மூலம் கமல்ஹாசன் விரைவில் ராஜ்யசபா எம்பியாக ஆகவுள்ளார். தங்க நகைக்கடன் குறித்த ரிசர்வ் வங்கியின் புதிய விதிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முதல்வர் ஸ்டாலின் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் தங்க நகைக்கடன் விதிமுறைகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும், இந்த நெறிமுறைகளால் விவசாயிகள் உள்ளிட்டோர் கடுமையாக பாதிக்கப்படுவர் என குறிப்பிட்டுள்ளார். அண்ணா பல்கலை மாணவி வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரன் குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பதை தாவேகா வரவேற்கிறது என விஜய் தெரிவித்துள்ளார். குற்றவாளிக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். இன்னும் 10 மாதங்களில் திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பி வைப்பது உறுதி என்பதை நீதியின் பக்கம் நின்று நெஞ்சுறுதிமிக்க மகளிர் பக்கம் நின்று தெரிவித்துக் கொள்வதாக விஜய் கூறினார். திமுக அவ்வளவு ஒன்றும் பெரிய எதிரி இல்லை. திமுகவின் ஓட்டு வெறும் 12% தான். எல்லா கட்சிகளையும் கூட்டணியில் சேர்த்துக் கொண்டு பாஜகவின் பூச்சாண்டியை காட்டி கிறிஸ்தவ, முஸ்லிம் மக்களின் 18% ஓட்டுகளை பெறுகிறது என நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறினார். அவ்வளவு பெரிய வீழ்த்த முடியாத எதிரி அல்ல திமுக. எல்லோரும் சேர்ந்துதான் வீழ்த்த முடியும் என்ற அளவுக்கு பெரிய கொம்பனும் அல்ல என்றும் தெரிவித்தார். மின்சாரத்தை அதிக விலைக்கு வாங்கி அதில் கமிஷன் அடித்து கொள்ளை லாபம் பார்க்கிறது ஆளும் திமுக அரசு. ஊழல் மூலம் தங்கள் குடும்பத்திற்கு வருமானம் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு வருகின்றனர் என இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் கூறினார். அரசால் அறிவிக்கப்பட இருக்கும் மின் கட்டண உயர்வு ஒட்டுமொத்த விலைவாசி உயர்வுக்கு வழிவகுக்கும். மக்கள் பெரும் துன்பத்திற்கு ஆளாவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். கேரளா மற்றும் லட்சத்தீவில் அடுத்த 4 நாட்களுக்கு தொடர்ந்து மழை பெய்யும். மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. கோழிக்கோடு, வயநாடு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட்டும், 9 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட்டும், 3 மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் உள்ள அருவிகளில் தொடர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி 4வது நாளாக அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் எல்லையை ஒட்டி அமைந்துள்ள குஜராத், பஞ்சாப், ராஜஸ்தான் மற்றும் ஜம்மு காஷ்மீர் மாநிலங்களில் நாளை பாதுகாப்பு ஒத்திகை நடைபெறவுள்ளது. கட்டுப்பாட்டு அறையின் செயல்பாடுகள் மற்றும் விமான தாக்குதல் தொடர்பான சைரன் ஒலி சரியாக செயல்படுகிறதா, தீயணைப்புத்துறை, மீட்புப் படையினர் மற்றும் ஆபத்து காலங்களில் மக்களை மீட்பதற்கான திட்டங்கள் அனைத்தும் தயார் நிலையில் உள்ளதா என்பதை ஆய்வு செய்வதற்காக இந்த ஒத்திகை நடைபெறவுள்ளது. கிரீஸ் நாட்டில் உள்ள ஏதென்ஸ் என்ற இடத்தில் திமுக எம்பி கனிமொழி தலைமையிலான அனைத்துக் கட்சி பார்லிமெண்ட் குழு அந்நாட்டின் துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் டசோஸ் சச்சிபாஸ்லியூ மற்றும் பிற அதிகாரிகளுடன் சந்திப்பு நடத்தியது. இனியும் பொறுக்க முடியாது, எங்கள் வலி வேதனைக்கு சரியான பதிலடி தரப்படும், பயங்கரவாதிகள் எங்கிருந்தாலும் தேடிச் சென்று அழிப்போம் என பனாமா நாட்டு இந்தியர்கள் முன் காங்கிரஸ் எம்பி சசி தரூர் தெரிவித்தார். பயங்கரவாதிகளை வளர்த்துவிடும் பாகிஸ்தான் மீது சர்வதேச நாடுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். பயங்கரவாதத்தை வேறறுக்க இந்தியா மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளுக்கு பக்க பலமாக நிற்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார்.
ஆபரேஷன் சிந்தூரில் இந்திய ராணுவ வீரர்கள் எல்லையில் போராடிக் கொண்டிருந்த நேரத்தில் ராணுவத்தை கொச்சைப்படுத்தும் விதமாக சிலர் சமூக ஊடகங்களில் பேசியது வெகுவாக வேதனையடைய செய்தது என தமிழக பாஜக தெரிவித்துள்ளது. இதுபோன்ற கருத்துக்களை பதிவிட்ட நபர்களையும் பதிவுகளையும் பட்டியலிட்டு மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் வழங்குவதற்கான கணக்கெடுக்கும் பணி நடக்கிறது என்றும் கூறியுள்ளது. திமுக ஆட்சியை வீழ்த்த தவிக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கருத்து வேறுபாடுகளை மறந்து ஒரே அணியில் இணைய வேண்டும் என பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் கூறியுள்ளார். பார்லிமென்டிற்கு உள்ளே மட்டுமல்ல எப்போதும் மக்களின் குரலாக வைகோ ஒலிப்பார். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் தொடர்வோம் என மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ கூறியுள்ளார். அதிமுக பாஜக இடையே கூட்டணி ஏற்பட்டிருந்தாலும் அவர்களிடையே பிணைப்பு ஏற்படவில்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். அமித்ஷா, பழனிசாமி ஆகியோர் சந்தித்த பின்பும் கூட அவர்கள் இணைந்து செயல்படுவது போன்ற தோற்றம் இல்லை என அவர் கூறினார். பாதிக்கப்பட்ட அண்ணா பல்கலை மாணவிக்கு நீதிபதி வழங்கக்கூடிய தீர்ப்பு என்பது அவருக்கான நீதியாக இருக்க வேண்டும், தீர்ப்பாக இருக்கக்கூடாது என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்தார். தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தவிக நிர்வாகிகள் நிவாரணம் வழங்கியது உதவி, அரசியல் அல்ல என்றும் கூறினார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது என்பதை தீர்ப்பின் வாயிலாக அறிய முடிகிறது என முன்னாள் அமைச்சர் உதயகுமார் தெரிவித்தார். தமிழகத்தில் பட்டியலிட முடியாத அளவிற்கு தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அரங்கேறி வருகிறது என்றும் கூறினார். புதுச்சேரியில் விவசாய நிலங்கள் குறைந்து வருவது கவலை அளித்தாலும் வளர்ச்சியை நோக்கி செயல்படும் நிகழ்வுகள் மகிழ்ச்சி அளிக்கிறது என முதல்வர் ரங்கசாமி கூறினார். கூட்டுறவு சங்க பிரச்சினைகள் அரசு பொறுப்பேற்ற பிறகு நிவர்த்தி செய்துள்ளதாகவும் அரியாங்குப்பம் கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம் சிறப்பாக செயல்பட துவங்கியுள்ளது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் கூறினார். திமுக கூட்டணி சார்பில் மாநிலங்களவை வேட்பாளர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ள மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவர் கமலஹாசனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். இதேபோல் திமுகவில் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ள வில்சன், கவிஞர் சல்மா உள்ளிட்ட 3 பேருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என அவர் கூறினார். காங்கிரஸில் தலித்களுக்கு உண்மையான அதிகாரம் இல்லை என மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்தார். மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு முதல்வர் பதவி தர காங்கிரஸ் மறுத்தது என அவர் குற்றம் சாட்டினார். சாதிவாரி கணக்கெடுப்பு மிகவும் முக்கியம். அதை செய்தால்தான் ஒவ்வொரு சமுதாய எண்ணிக்கை தெரியவரும் என மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணை அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே கூறினார். காங்கிரஸ் சமூக நீதிக்கு ஆதரவானவர்கள் என மல்லிகார்ஜுன கார்கே கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாதென்றும் அப்படியிருந்தால் காங்கிரஸ் கட்சி ஏன் அவருக்கு முதலமைச்சர் பதவி கொடுக்கவில்லை எனவும் கேள்வி எழுப்பினார். மதுரையில் நடைபெறவுள்ள முருக பக்தர்கள் மாநாடு அரசியல் மாநாடு கிடையாது என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். முருகனின் 6 படை வீடு கோவில் இந்த மாநாட்டு திடலில் காட்சிப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. 1 வாரம் பக்தர்கள் இதை பார்வையிடலாம் என அவர் கூறினார். சென்னை வியாசர்பாடியில் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகள் வழங்கிய தவிக பெண் நிர்வாகிகளை போலீசார் தாக்கியுள்ளது வன்மையான கண்டனத்துக்குரியது என நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவது என்ன தேச குற்றமா? அதற்காக திமுக அரசு காவல்துறையை ஏவி கடுமையாக தாக்கியுள்ளது எதேச்சதிகாரத்தின் உச்சமாகும் என்றும் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூருக்கான லோகோவை லெப்டினன்ட் கர்னல் ஹர்ஷ் குப்தா மற்றும் ஹவ் சுரீந்தர் சிங் ஆகியோர் வடிவமைத்தனர் என இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. லோகோவுடன் அவர்கள் இருக்கும் புகைப்படங்களையும் வெளியிட்டுள்ளது. தமிழக அரசு இந்துக்களுக்கு எதிராகவும் இந்தியாவிற்கு விரோதமாகவும் செயல்படும் அரசாக உள்ளது என இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் தெரிவித்தார். முருக பக்தர்கள் மாநாடு திருப்புமுனை மாநாடாக அமையும் என அவர் கூறினார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை தொடர்பாக வெளிநாடுகளுக்கு விவரிக்கும் குழுவுடன் சவுதி அரேபியா சென்ற குலாம் நபி ஆசாத்துக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. வெப்ப அலையின் காரணமாக ஏற்பட்ட பாதிப்பால் அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். தற்போது அவரது உடல்நிலை சீராக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சென்னை வியாசர்பாடியில் தவிக நிர்வாகிகள் போலீசாரால் தாக்கப்பட்டார்களா என்பது குறித்து சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகம் விளக்கம் அளித்துள்ளது. ஒரு சிலர் தாங்கள் சார்ந்த கட்சிகளில் அங்கீகாரம் பெறுவதற்கு உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை பரப்பி வருகின்றனர். எனினும் சென்னை போலீஸ் கமிஷனர் அருண் இது தொடர்பாக விரிவான விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளார் என கூறப்பட்டுள்ளது. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேர்வதற்கு மாணவர்கள் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் முடிந்துவிட்டது. விண்ணப்பிக்க தவறியவர்கள் மீண்டும் 30ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார்.
வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்துள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது மேலும் வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என்றும் கூறியுள்ளது. கோவை மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் சூலூர் அடுத்த பட்டணம் ஊராட்சிக்குட்பட்ட குடியிருப்பு பகுதிகளில் உள்ள சாலைகள் சேரும் சகதியுமாக காட்சியளிக்கிறது. பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த மக்கள் சாலையில் தேங்கிய மழைநீரில் நாற்று நட்டு நூதன போராட்டம் நடத்தினர். கோவை மாவட்டம் தீத்திபாளையம் கிராமத்தில் பயிரிடப்பட்டிருந்த 25,000த்திற்கும் மேற்பட்ட மரங்கள் சூறாவளி காற்றால் வேரோடு சாய்ந்து விழுந்தன. பேரிடராக கருதி தங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்துள்ளது. கிராமுக்கு 60 ரூபாய் குறைந்து 1 கிராம் 8,935 ரூபாய்க்கும் சவரன் 71,480 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை குறைந்திருப்பது நகை பிரியர்களுக்கு சற்று ஆறுதலை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை சார்பில் போதையில்லா தமிழகம் விழிப்புணர்வு கைப்பந்து போட்டி நடந்தது. 5 அணிகள் கலந்து கொண்டன. போட்டியை SP ஆல்பர்ட் ஜான், நகர காவல் துணை கண்காணிப்பாளர் மதன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். வெற்றி பெற்ற அணிகளுக்கு மெடல்களும் பரிசு கோப்பைகளும் வழங்கப்பட்டது. முல்லை பெரியாறு அணைக்கு நீர்வரத்து 7,735 கன அடியாக அதிகரித்துள்ளது. நீர்மட்டமும் ஒரே நாளில் மேலும் 3 அடிக்கும் மேல் உயர்ந்து 121 அடியை கடந்துள்ளது. அணையிலிருந்து தமிழக குடிநீருக்கான நீர் திறப்பு வினாடிக்கு 100 கன அடியாகவும் நீர் இருப்பு 2,945 மில்லியன் கன அடியாகவும் உள்ளது. தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே சொகுசு கார் டயர் வெடித்து நிலை தடுமாறி பள்ளத்தில் கவிழ்ந்தது. இதில் காரில் சென்ற மதுரை ரிசர்வ் லைன் ஆயுதப்படை SI மனைவி மற்றும் அவரது மகன் இருவரும் இறந்தார்கள். சின்னமனூர் போலீசார் விசாரிக்கின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மீனவர்களின் நலனை காக்கவே கச்சத்தீவை மீட்க வேண்டும் என சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க பிரதமர் மற்றும் வெளியுறவு அமைச்சருக்கும் இதுவரை 76 கடிதங்கள் எழுதியுள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் கூறினார். சென்னையின் வளர்ச்சியில் மீனவர்களின் பங்கு முக்கியமானது என்றும் பேசினார். மீன்பிடி தடைக்காலத்திற்கான நிவாரணம் 5,000 ரூபாயிலிருந்து 8,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. 500 மீனவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டுள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார். ஜனாதிபதி மாளிகையில் நேற்று ஒட்டுமொத்தமாக 68 பேருக்கு பத்ம விருதுகள் அளிக்கப்பட்டன. அதில் தமிழகத்தைச் சேர்ந்த நடிகை சோபனா, தொழிலதிபர் நல்லி குப்புசாமிக்கு பத்மபூஷன் விருதுகளை ஜனாதிபதி திரௌபதி முர்மு வழங்கி கௌரவித்தார். தமிழகத்தைச் சேர்ந்த பறை இசை கலைஞர் வேலு ஆசான், மிருதங்க கலைஞர் குருவாயூர் துரை, புதுச்சேரியைச் சேர்ந்த தவில் இசை கலைஞர் தட்சிணாமூர்த்திக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. சென்னை மெரினா கடற்கரையில் அமையவுள்ள ரோப்கார் திட்டத்திற்கு சாத்தியக்கூறு அறிக்கை தயாராகிறது என மேயர் பிரியா அறிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் கவுன்சிலர் எழுப்பிய கேள்விக்கு சாத்தியக்கூறு அறிக்கை கிடைத்த பின்னர் அடுத்த கட்ட பணிகள் தொடங்கும் என்று பிரியா பதிலளித்தார். சென்னை திருவொற்றியூரில் ரூபாய் 272 கோடி மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள மீன்பிடி துறைமுகத்தை முதல்வர் ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். மேலும் அங்கு 12 மீன்பிடி துறைமுக கட்டமைப்பு வசதி, ரூபாய் 170 கோடியில் 2 மீன் இறங்குதளங்கள் மேம்படுத்தப்பட்டன. தொடர்ந்து ரூபாய் 241 கோடியில் மீனவ மகளிர் நுண்கடன் மற்றும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். கொடைக்கானல் நாயுடுபுரம் சாலையில் பலத்த காற்று வீசியது. இதில் மின்கம்பி ஒன்று அறுந்து தொங்குகிறது. இதனால் அவ்வழியே சாலையை கடக்கும் வாகன ஓட்டிகள் மிகுந்த அச்சத்துடன் செல்கின்றனர். அசம்பாவிதம் ஏற்படும் முன் மின்கம்பியை மின்வாரிய ஊழியர்கள் சரிசெய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட 60 வயதான மோகன் என்ற முதியவர் இறந்துள்ளார். மறைமலை நகரைச் சேர்ந்த அவருக்கு ESI மருத்துவமனையில் பரிசோதனை செய்தபோது கொரோனா பாதிப்பு உறுதியானது. நேற்று இரவு வீட்டிலிருந்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வழியில் அவர் பலியானார். புதுச்சேரியில் அனைத்து மதுபானங்கள் விலையும் 50 ரூபாய் முதல் 325 ரூபாய் வரை விலை உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் இந்த விலை உயர்வு உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் புதுச்சேரி கலால் துறை அறிவித்துள்ளது. மின் வாகனங்களுக்கான சார்ஜிங் ஸ்டேஷன் அமைக்கும் பணிகள் விரைவில் தொடங்கும் என மேயர் பிரியா மாமன்ற கூட்டத்தில் தெரிவித்துள்ளார். சென்னையில் 15 மண்டலங்களில் தலா 1 என்ற அடிப்படையில் சார்ஜிங் ஸ்டேஷன் அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த கோட்டையூர் கிராமத்தில் தொடர்ந்து 3வது நாளாக குமார் என்பவருடைய மாந்தோப்பில் புகுந்த ஒற்றை யானை சுமார் 50க்கும் மேற்பட்ட மாமரங்களை சேதப்படுத்தியுள்ளது. விவசாய நிலங்களிலும் யானைகள் வராமல் தடுக்க வேண்டும் என வனத்துறையினருக்கு விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர்.
கன்னியாகுமரி மாவட்டம் திக்குறிச்சி வெட்டுக்காட்டு விலையைச் சேர்ந்த பொன்னையன், வயது 74, தனியார் மருத்துவமனை காவலாளி. வேலை முடித்து வீட்டிற்கு முல்லை ஆற்றின் கரையோரம் நடந்து வந்தபோது எதிர்பாராத விதமாக சறுக்கி ஆற்றில் விழுந்து இறந்தார். மார்த்தாண்டம் போலீசார் விசாரிக்கின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அருகே பெங்களூரில் இருந்து தாம்பரத்திற்கு சொகுசு கார் மூலம் கடத்தி வரப்பட்ட 215 கிலோ எடை கொண்ட 11,50,000 ரூபாய் மதிப்பிலான குட்கா பொருட்களை காருடன் போலீசார் பறிமுதல் செய்தனர். கடத்தலில் ஈடுபட்டதாக இருவரை கைது செய்த போலீசார் வேலூர் மத்திய சிறையில் அடைத்து நடவடிக்கை மேற்கொண்டனர். வேலூர் விருத்தம்பட்டில் தனியார் பெட்ரோல் பங்கில் ஜீவரத்தினம் என்பவர் பெட்ரோல் போட வந்துள்ளார். அப்போது 4 வாலிபர்கள் அவரை மதுபோதையில் தாக்கியுள்ளனர். இதுகுறித்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ள நிலையில் இதுகுறித்து விருத்தம்பட்டு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் தம்மம்பட்டியில் ஜல்லிக்கட்டு போட்டி நடந்தது. மாவட்ட கலெக்டர் பிருந்தா தேவி கொடியசைத்து துவக்கி வைத்தார். பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 650 காளைகளும் 450 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். வாடிவாசல் வழியாக சீறி பாய்ந்த காளைகளை வீரர்கள் போட்டி போட்டு அடக்கினர். பொள்ளாச்சி அருகே கேரள எல்லையான கோபாலபுரத்தில் உள்ள போக்குவரத்து சோதனைச் சாவடியில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் திடீர் சோதனை நடத்தினர். மோட்டார் வாகன ஆய்வாளர் தமிழ்ச்செல்வி, உதவியாளர் சிவகுரு ஆகியோரிடமிருந்து கணக்கில் வராத 66,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இதேபோல் கோவை கந்தே கவுண்டன் சோதனைச் சாவடியில் நடத்திய சோதனையில் 1,47,560 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக விசாரணை நடக்கிறது. ராஜ்யசபா தேர்தலில் போட்டியிட உள்ள கமலுக்கு வாழ்த்துக்கள். கமலின் குரல் ராஜ்யசபாவில் ஓங்கி ஒலிக்கப் போவதை எண்ணி மகிழ்கிறோம். தமிழகத்தின் உரிமை, இந்திய அரசமைப்பு மற்றும் பன்முகத்தன்மையை பாதுகாக்க கமல் குரல் ஓங்கி ஒலிக்கும் என துணை முதல்வர் உதயநிதி கூறியுள்ளார். கோவை மாவட்டம் பவானிசாகர் நீர்த்தேக்க பகுதியில் தாயை பிரிந்த 9 மாத ஆண்குட்டி யானையை வனத்துறையினர் மீட்டனர். குட்டி யானையை அதன் தாயுடன் சேர்க்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு உள்ளனர். கோவை நீலகிரி மாவட்டத்துக்கு நாளை மறுநாள் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, தேனி, தென்காசி, நெல்லை மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. திருச்சி கூத்தூரில் உள்ள தனியார் பாலிடெக்னிக் கல்லூரி மைதானத்தில் மாவட்ட போக்குவரத்து சார்பில் பள்ளி வாகனங்கள் கூட்டாய்வு நடந்தது. மைதானத்தில் நிறுத்தப்பட்டிருந்த 700க்கும் மேற்பட்ட பள்ளி பேருந்துகள் ஆய்வுக்கு உட்படுத்தாமல் வெளியே பறந்து சென்றன. பின்னர் செய்தியாளர்கள் படம் பிடிப்பதை பார்த்ததும் மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் கண் துடைப்புக்கு ஆய்வு செய்து வாகனங்களை அனுப்பி வைத்தனர். நாட்டில் உள்ள பல்வேறு மாமேதைகளுடன் தனக்கு பத்மபூஷன் விருது கிடைத்தது ஒரு மிக பெரும் கௌரவம் என்கிறார் பரதநாட்டிய கலைஞர் சோபனா. இந்த விருது கிடைத்ததற்கு கடவுளுக்கும் குருக்களுக்கும் நன்றி தெரிவிப்பதாக கூறினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த பாலூர் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் இன்று மக்கள் தொடர்பு முகாம் ஆம்பூர் வட்டாட்சியர் ரேவதி தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது அடிக்கடி மின்வெட்டு ஏற்பட்டதால் அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். பழங்குடி இன மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா, தொகுப்பு வீடு மற்றும் ஜாதி சான்று உள்ளிட்டவை வழங்கக் கோரி ராணிப்பேட்டை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் எதிரே தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அருகே உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு நரிக்குறவர் சமூகத்தைச் சேர்ந்த மக்களுக்கு தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் உணவு வழங்கினர். நரிக்குறவர் சமூகத்தைச் சேர்ந்த பெரியவர்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் என அனைவருக்கும் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் காற்று மாசு ஏற்படாத வகையில் கிரீன் வாரியர் என்ற நிறுவனம் சார்பில் புதிய தொழில்நுட்பங்களுடன் தூய்மை பணி மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த பணியை முதல்வர் ரங்கசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் காற்று மாசு ஏற்படாத வகையில் குப்பை அள்ளுவதற்கு 300 பேட்டரி வாகனங்கள் பணியில் பயன்படுத்தப்பட உள்ளன. சென்னை எர்ணாவூர் பீச் சாலையில் யூட்டர்ன் அடித்த நெல்லையைச் சேர்ந்த லாரி டிரைவர் சுடலையை அங்கு பணியில் இருந்த போக்குவரத்து உதவி ஆய்வாளர் மடக்கி பிடித்தார். அபாயகரமான வளைவில் திரும்பியதாக கூறி டிரைவரை அவர் தாக்கியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சுடலை சாலையில் லாரியை நிறுத்தியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தேன்கனிக்கோட்டை அருகே நாற்றம்பாளையம் கிராமத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட டாஸ்மாக் கடையை அதிகாரிகள் போலீஸ் பாதுகாப்புடன் திறந்தனர். இதற்கு அப்பகுதி பெண்கள் எதிர்ப்பு தெரிவித்து கடையை சூழ்ந்து கொண்டு கடையை திறக்க விடாமல் அதிகாரிகள் மற்றும் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தை நிர்வகிக்க சிறப்பு ஆட்சிக்குழு கூட்டத்தில் நிர்வாகக் குழு அமைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் கல்லூரி கல்வி இயக்குநர் சுந்தரவள்ளி தலைமையில் நிர்வாகக் குழு அமைக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜார்கலட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் அர்ஜுனன். இவரது மனைவி முனிரத்னா.
ஏப்ரல் 30ஆம் தேதி பஸ்ஸில் சென்ற இவரிடமிருந்து 1 லட்சம் ரூபாய் பணத்தை 2 பெண்கள் திருடி சென்றனர். தேன்கனிக்கோட்டை போலீசார் விசாரணை நடத்தி திருட்டில் ஈடுபட்ட திருவண்ணாமலையைச் சேர்ந்த அலமேலு, அவரது மருமகள் புவனா ஆகியோரை கைது செய்தனர். இவர்கள் மீது பல்வேறு மாவட்டங்களில் 11 வழக்குகள் உள்ளது தெரியவந்தது. திருச்சி ஜோதி நகரில் அக்பர் பாஷா வயது 45 என்பவர் வீட்டின் அருகே பதுக்கி வைத்திருந்த சுமார் 1400 கிலோ ரேஷன் அரிசியை தனிப்படை போலீசார் கைப்பற்றினர். மேலும் அவரை கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி சோமனூரைச் சேர்ந்த ரவிக்குமாரின் மகனான மனநலம் பாதித்த வருண்காந்த் என்ற இளைஞரை அடித்து கொலை செய்த வழக்கில் ஏற்கனவே 6 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவாக இருந்த மேலும் 3 பேரை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்தனர். மனநல காப்பக மருத்துவர் கவிதா, அவரது கணவர் லட்சுமணன், ஷாஜி ஆகியோரை கேரளாவில் சுற்றி வளைத்து பிடித்த போலீசார் அவர்களிடம் விசாரித்து வருகின்றனர். சேலம் புதுரோடு பகுதியைச் சேர்ந்தவர் கண்ணன். இவர் தனது நிலத்தை அளவீடு செய்ய சூரமங்கலம் தாலுகா அலுவலகத்தில் சர்வேயர் சங்கரை அணுகினார். இதற்கு 22,000 ரூபாய் லஞ்சம் கேட்டார். முன்பணம் 5,000 ரூபாய் கொடுத்தபோது லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக சங்கரை கைது செய்தனர். வெளிநாட்டு நன்கொடைகள் பெறும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு பல்வேறு புதிய கட்டுப்பாடுகளை மத்திய உள்துறை அமைச்சகம் விதித்துள்ளது. மத்திய அரசின் அனுமதி அல்லது பதிவு பெறாமல் எந்தவொரு வெளிநாட்டு நன்கொடைகளையும் அமைப்புகள் பெறவோ அல்லது பயன்படுத்தவோ கூடாது என்றும் தெரிவித்துள்ளது. காங்கிரஸ் எம்பி சசி தரூர் தலைமையிலான குழுவினர் பனாமா நகரில் அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்தனர். பனாமா பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் மத்தியில் பேசிய சசி தரூர், பயங்கரவாதிகள் நடத்தும் தாக்குதல்களுக்கு கடும் விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். வெவ்வேறு அரசியல் பின்னணியில் இருந்து வந்தாலும் தேசியம் என்ற நோக்கத்தில் ஒன்றுபட்டுள்ளோம் என கூறினார். சீனாவிலிருந்து சென்னை வந்த சரக்கு விமானத்தில் வெடிகுண்டுகள் கடத்தப்படுவதாக மர்ம இமெயில் வந்ததால் வெடிகுண்டு நிபுணர்கள், உளவு பிரிவு, அதிரடிப்படை, பாதுகாப்பு படையினர் விமானத்தில் சோதனை மேற்கொண்டனர். சென்னை ஏர்போர்ட்டில் விடிய விடிய நடந்த சோதனையில் சரக்கு விமானத்தில் வெடிகுண்டு எதுவும் இல்லை என்றும் அது வெறும் புரளி என்பதும் தெரியவந்தது. இந்தியாவில் உள்ள ஹைகோர்ட்டுகளின் நீதிபதிகள் 21 பேரை டிரான்ஸ்பர் செய்ய சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி PR கவாய் தலைமையிலான கொலீஜியம் மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளது. அதன்படி சென்னை ஹைகோர்ட்டில் பணியாற்றி வரும் நீதிபதி விவேக்குமார் சிங் மத்திய பிரதேச ஹைகோர்ட்டுக்கும், நீதிபதி பட்டு தேவானந்த் ஆந்திர ஹைகோர்ட்டுக்கும் இடமாற்றம் செய்ய கொலீஜியம் பரிந்துரைத்துள்ளது. அதேபோல் ராஜஸ்தான் ஹைகோர்ட் தலைமை நீதிபதியாக உள்ள MM ஸ்ரீவஸ்தவாவை சென்னை ஹைகோர்ட் புதிய தலைமை நீதிபதியாக நியமிக்கவும் கொலீஜியம் பரிந்துரை செய்துள்ளது. நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 2,369 ரூபாயாக நிர்ணயிக்க டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. சோளத்துக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 3,699 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கரூர் மாரியம்மன் கோவிலில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு மாவிளக்கு எடுக்கும் விழா நடந்தது. திரளான பக்தர்கள் தலையில் தேங்காய், மாவிளக்கு சுமந்தபடி வீதி உலா வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருச்சியில் வசிக்கும் வடமாநில பெண்கள் தங்களது பகுதி கோவில்களில் உள்ள ஆலமரத்தில் மங்கள பொருட்கள் வைத்து சாவித்திரி பூஜை செய்து வழிபாடு செய்தனர். ஆலமரத்தை சுற்றிலும் கயிறு கட்டி தங்கள் கணவன் நீடூழி வாழ வேண்டி வழிபாடு மேற்கொண்டனர். மேலும் சுமங்கலி பெண்கள் ஒருவருக்கொருவர் நெற்றியில் குங்கும திலகமிட்டு மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டனர். தேனி ஆண்டிப்பட்டி அருகே டி. சுபலாபுரம் ஸ்ரீ நல்லதங்காள் ஸ்ரீ பாப்பாத்தியம்மன் கோவில் வைகாசி விழா விமரிசையாக நடக்கிறது. விழாவின் முதல் நாள் நிகழ்ச்சியாக நகரின் மையப்பகுதியிலிருந்து மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ நல்லதங்காள் ஸ்ரீ பாப்பாத்தியம்மன் கரகம் மற்றும் பெட்டியெடுத்து ஊர்வலம் வரும் நிகழ்ச்சி விமரிசையாக நடந்தது. திண்டுக்கல் சீலப்பாடி பகவதியம்மன் காளியம்மன் கோயில் கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடந்தது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க புனித தீர்த்தம் விமானத்தில் ஊற்றப்பட்டது. திரளான பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி கோஷமிட்டு வழிபட்டனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை இலத்தூர் ரோட்டில் உள்ள ஸ்ரீ நித்திய கல்யாணி அம்மன் கோயில் வைகாசி விழாவில் கொடை விழா விமரிசையாக நடந்தது. இதனையொட்டி வீர கேரள விநாயகர் கோயிலில் இருந்து நித்திய கல்யாணி அம்மன் கோயிலுக்கு பால்குடம் எடுத்து வருதல், குங்கும அபிஷேகம், அலங்கார தீபாராதனை நடந்தது. தொடர்ந்து அம்மனுக்கு பொங்கல் இடுதல், முளைப்பாரி எடுத்தல், அக்னிச்சட்டி ஊர்வலம் நடைபெற்றது. திருச்சி மணப்பாறையை அடுத்த மணப்பட்டி தானா முளைத்த மாரியம்மன் கோயில் விழாவில் படுகளம் விழா விமரிசையாக நடந்தது. மூங்கில் குச்சிகளால் கட்டப்பட்ட ஆண் பெண் மெகா சைஸ் பூதங்களின் உருவங்களுக்கு திருமணம் செய்து வைத்தனர். தொடர்ந்து நடந்த படுகளம் நிகழ்ச்சியில் ராணுவ வீரர்கள் வேடம், ஆதிவாசிகள் வேடம், கரடி உள்ளிட்ட பல்வேறு வேடங்களில் வந்த இளைஞர்கள் ஆடிப்பாடி தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர்.
நிறைவாக கோயில் முன்பு பூதங்கள் மற்றும் வேடமணிந்தவர்கள் முன்னும் பின்னுமாக ஓடி விளையாடி படுகளத்தை நிறைவு செய்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே மருதூர் கிராமத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ செல்லியம்மன் ஆலயத்தில் ஆண்டுக்கு ஒருமுறை கிணற்றிலிருந்து செல்லியம்மன் உதிரை வேங்கை மரத்திலான சிலையை எடுக்கும் திருவிழா இன்று நடைபெற்றது. தேர் திருவிழா முடிந்து நாளை இரவு மீண்டும் செல்லியம்மன் கிணற்றுக்குள் வைக்கப்படுவார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் கிணற்றை தெய்வமாக வழிபட்டு வருவர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அடுத்த பாளையங்கோட்டை வடக்கு பாளையம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயில் கும்பாபிஷேகம் இன்று விமர்சையாக நடந்தது. இதில் மானியம் மற்றும் உள்ளூர் நாட்டாமைகள், திருப்பணி குழுக்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் பெரும் திரளானோர் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் கோயிலில் 101ஆம் ஆண்டு சக்தி கரகம் பொங்கல் விழா விமரிசையாக நடக்கிறது. முக்கிய நிகழ்ச்சியான சக்தி கரகம் கொண்டு வருதல் நிகழ்வு நடந்தது. அம்மன் கரகத்தை விரதமிருந்த பக்தர்கள் உடலில் சந்தனம் பூசி மார்பு மற்றும் கைகளில் கத்தி போட்டு வழிபாடு நடத்தினர். இஸ்ரேலை குறிவைத்து ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நேற்று 7 ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தினர். இந்த ஏவுகணை ட்ரோன்கள் இஸ்ரேல் வான் பாதுகாப்பு அமைப்பால் நடுவானில் சுட்டு வீழ்த்தப்பட்டன. இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக ஏமனில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கட்டுப்பாட்டில் உள்ள சனா விமான நிலையம் மீது இஸ்ரேல் இன்று அதிரடி தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் உயிரிழப்பு எதுவும் ஏற்பட்டதா என்பது குறித்து விசாரிக்கப்படுகிறது. சுற்றுலா பயணிகள் தங்கள் நாட்டுக்கு வருகை தர விசா தேவையில்லை என பிலிப்பைன்ஸ் அரசு அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பின்படி சுற்றுலா நோக்கங்களுக்காக மட்டும் 14 நாட்கள் வரை அங்கு தங்கலாம். விசா இல்லாத இந்த நுழைவை நீட்டிக்கவோ வேறு வகையான விசாவாக மாற்றவோ முடியாது என்றும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. பஞ்சாபின் சங்ரூர், ஹோஷியாபூர் மற்றும் SBS நகர் ஆகிய இடங்களிலிருந்து ஈரானுக்கு இந்தியர்கள் 3 பேர் சென்றனர். அங்கு 3 பேரும் காணாமல் போயினர். மாயமான இந்தியர்கள் 3 பேரை தேடும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது என அந்நாட்டில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. பல்கலை வகுப்புக்கு செல்லாமல் இருந்தாலோ பாதியில் படிப்பை நிறுத்தினாலோ விசா ரத்து செய்யப்படும் என்று இந்திய மாணவர்களை அமெரிக்க தூதரகம் எச்சரித்துள்ளது. அதேபோல் அமெரிக்காவில் படிக்க விரும்பும் வெளிநாட்டு மாணவர்களுக்கு புதிதாக விசா வழங்கவும் அதிபர் டிரம்ப் நிர்வாகம் தடை விதித்தது. மேலும் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திற்கு $100 மில்லியன் நிதி வழங்கும் ஒப்பந்தங்களையும் ரத்து செய்ய முடிவு செய்துள்ளதால் மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவுக்கு மேலும் 2 பதக்கங்கள் கிடைத்துள்ளது. மும்முறை தாண்டுதல் விளையாட்டில் தமிழகத்தைச் சேர்ந்த பிரிவின் சித்திரவேல் வெள்ளிப் பதக்கம் வென்று அசத்தியுள்ளார். 16.09 மீட்டர் தூரம் தாண்டி பிரவீன் பதக்கம் வென்றார். 400 மீட்டர் கலப்பு ஓட்டத்தில் இந்தியாவின் வெங்கடேசன், சந்தோஷ், விஷால் ஆகியோர் முதலிடம் பிடித்து தங்கம் வென்றனர். தக் லைஃப் இசை வெளியீட்டு விழாவில் கன்னட மொழி குறித்த கமலஹாசனின் பேச்சை எதிர்த்து கர்நாடகாவில் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. கன்னட மக்களிடம் கமலஹாசன் உடனடியாக நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என கர்நாடக பாரதிய ஜனதா தலைவர் விஜயேந்திர எடியூரப்பா வலியுறுத்தியுள்ளார். கர்நாடகாவில் அவருக்கு கண்டனம் வலுத்து வரும் நிலையில் அம்மாநில முதல்வர் சித்தராமையா கமல்ஹாசனை கடுமையாக விமர்சித்துள்ளார். 2025ஆம் ஆண்டின் கோடை விடுமுறை இந்த வாரத்துடன் முடிவுக்கு வருகிறது. கடைசி வெள்ளிக்கிழமையான மே 30இல் ஆண்டவன், ஜின் தி பெட், ராஜபுத்திரன், தி வேர்டிக்ட் ஆகிய படங்கள் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளன. இவை அனைத்துமே சிறிய படங்கள். இந்த வார படங்களுடன் இதுவரை பட வெளியீடு 100ஐ தாண்டுகிறது. மே மாதம் வெளியான 25 படங்களில் டூரிஸ்ட் ஃபேமிலி, மாமன் ஆகியவை வெற்றி பெற்றன. மணிரத்னம் இயக்கத்தில் கமல், சிம்பு, த்ரிஷா உள்ளிட்டோர் நடித்துள்ள தக் லைஃப் படம் ஜூன் 5இல் ரிலீஸ் ஆகிறது. இதன் ட்ரெய்லரில் வயதான தோற்றத்தில் இருக்கும் கமல் இளமையான த்ரிஷாவுடன் நெருக்கம், அபிராமியுடன் முத்தக்காட்சி ஆகியவற்றில் நடித்தார். இதை சிலர் விமர்சித்தனர். இதற்கு பதிலளித்துள்ள மணிரத்னம், சமூகத்தில் சற்று வயதானவர்கள் இளமையான ஆண் அல்லது பெண்ணுடன் உறவு வைத்திருப்பார்கள். இது நிஜ வாழ்விலும் நடக்கிறது. அதுவே சினிமாவில் வரும்போது அதில் தவறு கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம். கமல், த்ரிஷாவை படத்தில் வரும் அந்த கதாபாத்திரங்களாக மட்டுமே பாருங்கள். கமல், த்ரிஷாவாக பார்க்காதீர்கள் என்கிறார். ஒரு காலத்தில் பார்த்திபன், வடிவேலு கூட்டணியில் வெளியான படங்கள் அவர்களின் காமெடிக்காகவே வரவேற்பு பெற்றது. நீண்ட இடைவெளிக்கு பின் இருவரும் சந்தித்துள்ளனர். அந்த போட்டோக்களை பகிர்ந்து நகைச்சுவையில் மட்டுமல்ல நடிப்பிலும் ஈடில்லாதவர் வடிவேலு. சந்தித்தோம், விரைவில் படம் வெளியாகும் என்று குறிப்பிட்டுள்ளார் பார்த்திபன். சுதா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், ஸ்ரீலீலா, அதர்வா நடிப்பில் உருவாகி வரும் படம் பராசக்தி. இந்த தலைப்பை விஜய் ஆண்டனி தனது படத்திற்கு வைத்திருந்தார்.
பின்னர் சுதா படக்குழுவுக்கு வழங்கினார். இதுகுறித்த கேள்விக்கு பதிலளித்த விஜய் ஆண்டனி, சினிமா துறையில் 3 சங்கங்கள் இருப்பதால் பராசக்தி தலைப்பை நான் பதிவு செய்தது தெரியாமல் அவர்களும் இன்னொரு சங்கத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். எங்கள் கதைக்கு அந்த டைட்டில்தான் பொருத்தமாக இருக்கும் என்று இயக்குநர் சுதா கேட்டதால் நட்புக்காக அந்த டைட்டிலை விட்டுக் கொடுத்தேன் என்றார்.